மற்றும் கேசஸ். ஓ, இது ஆன்ல இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க, எல்லா விஷயமும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா இது கொஞ்சம் பர்சனல். இப்ப இது என்னோட டாப் சீக்ரெட் பாக்ஸ்க்குள்ள பாதுகாப்பா இருக்கு. இன்டர்நெட்ல ஸ்கூலுக்காக ரிசர்ச்சஸ் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸுடன் வீடியோ ஷேர் பண்ணுங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடுங்க, அல்லது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோஸை செக் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துறார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நோக்கங்கள் இருப்பதில்லை. தனிப்பட்ட தகவல், படங்கள் அல்லது வீடியோக்களை இன்டர்நெட்டில் பகிரும் பொழுது அதை பத்தி நல்லா யோசிக்கணும். அது தனிப்பட்டதாக இருந்தாலும் கூட. இன்டர்நெட்டில் தனிப்பட்டது என்பது எதுவும் இல்லை. பிற்காலத்தில் சங்கடப்படுத்தும் என தோன்றினால் அதை என்றையும் பகிரக்கூடாது. உங்க பாட்டி இதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாத நபர்கிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வேண்டாம். உங்களோட உணர்வுகளை நம்புங்க. ஆன்லைனில் அணுகி உங்களுக்கு அசௌகரியம் அல்லது ஆபத்து ஏற்படும் என்று உணர்ந்தால் உடனே தொடர்பை நிறுத்திடுங்க. உங்களோட பெற்றோர் அல்லது நம்பிய ஒரு நபர்கிட்ட சொல்லுங்க. ஒருத்தரோட நீங்க ரொம்ப நாள் ஆன்லைனில் தொடர்பில் இருந்தாலும் அவரை சந்திக்கும் பொழுது தனியா போய் பார்க்காதீங்க. உங்ககிட்ட ஆன்லைனில் சொன்னபடி அவங்க இல்லாதவங்களா இருக்கலாம், அது ஆபத்தாகலாம். ஆன்லைனில் தொடர்பில் இருந்தவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்றால் பொதுவிடத்தில் சந்திப்பது அல்லது தனியா போகாமல் ஒரு ஃப்ரெண்டை கூட்டு செல்வது ரொம்பவே பாதுகாப்பானது. நீங்க எங்க சந்திக்க போறீங்க என்பது யாரிடமாவது தெரியப்படுத்துங்க. இமெயில், சோஷியல் மீடியா, SMS அல்லது வேற எதையாவது வெப்சைட் அல்லது ஆப் மூலமா யாராவது கொடுமைப்படுத்தினா அது சைபர் புல்லியிங். அவங்களை பிளாக் செய்வது, டிலீட் செய்வது அல்லது இக்னோர் செய்வது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு விஷயம். அது வேலைக்காகாத பட்சத்தில் பெற்றோர்களுடன் ஸ்கூல் கவுன்சிலர் அல்லது நம்பிய பெரியவர்கள் கிட்ட ஹெல்ப் கேட்பது நல்லது. சைபர் புல்லியிங் ஒரு த்ரெட்டா இருந்தா இப்படி செய்வதுதான் நல்லது. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எப்பொழுதும் பிரைவேட்டாக வைத்துக் கொள்ளவும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பார்க்கும்படி உங்களோட பிரைவசி செட்டிங்கை செட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்ட்ஸை கண்டிப்பா யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. இன்டர்நெட் ரொம்பவே அற்புதமான ஒரு இடம், ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதீங்க. என்னது? அது என்னோட நாயோட பர்த்டே. அடச்சா, இது கரெக்ட் இல்ல. ஓ, எனக்கு தெரியும், என்னோட செல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட். ஓகே, அது கூட இல்ல. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போலயே. மீண்டும் teenbook.in, amaze.org அல்லது யூடியூப் சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள். பாய்.